பிறகுதான் மாநகராட்சி சார்பாக பள்ளம் தோண்டப்பட்டு அங்க பேருக்கெல்லாம் தடுப்பு ஏற்பட்டதா ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க பெரம்பூர்ல அனுமதி கடிதம் கொடுத்த பிறகு கடிதம் கொடுக்கறது நீங்க மாநகராட்சியில கொடுக்கவே வேணான்னு சொல்றேன். தேர்தல் ஆணையத்திலையும் கூட கொடுக்க வேணான்றேன். இல்ல நான் சொல்றது முதல்ல உள்வாங்கிக்குங்க. எங்கேயும் போய் எந்த கடிதமும் கொடுக்க வேணான்றேன். ஸ்வேதாங்கிற அமைப்புல நீங்க அனுமதி வாங்கினா போதும். அனுமதி கடிதம் வாங்கினதுக்கு அப்புறம் எங்கேயாவது ஏதாவது நடந்திருக்கான்னு கேட்டு சொல்லுங்க. அனுமதி கடிதம் தேர்தல் ஆணையத்தால் அனுமதித்ததற்கு பிறகு இவங்க இங்க தேர்தல் அலுவலகம் அமைச்சிருக்காங்க, இல்ல தேர்தலுக்கான பிரச்சாரத்துக்கு அனுமதி வாங்கியிருக்கிறாங்கிற அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறம் அரசு அதிகாரிகள் ஏதாவது அவங்களுக்கு தொல்லை கொடுத்திருக்காங்களான்னு கேட்டு சொல்லுங்க. அதுக்கான ஆதாரம் தான் சொல்லுங்க. இல்ல அது எல்லாம் கேட்டு சொல்லுங்க. என்ன தொல்லை கொடுத்தாங்க, எதுக்கு அனுமதி வாங்கியிருக்கிறாங்கன்றதை கேட்டு சொல்லுங்க சார். அவங்க சொல்றதே சொல்றீங்களா, நாங்க சொல்றதை கேட்டுக்க மாட்டேன். இல்ல நான் தான் பதில் தெளிவா சொல்லிட்டேன். தேர்தல் ஆணையம் இதுல ரொம்ப எளிமைப்படுத்தி ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணி இப்ப அரசியல் கட்சிகள் அலையக்கூடாதுங்கிறதால அவங்களே ஒரு நல்ல விஷயத்த பண்ணிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு போனோம், மாநகராட்சிக்கு போனோம், காவல்துறைக்கு போனோம், அனுமதி வாங்குறதுக்கு அலையணும். இப்ப அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. 48 மணி நேரம் மட்டும்தான் அவங்களோட விதிமுறைகள். 48 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா எந்த அனுமதி வேணாலும் கொடுத்துருவாங்க. குற்றச்சாட்டு வைக்கல, அவங்க பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு இடம் கேக்குறாங்க. அந்த இடத்துல இடம் கூட நம்ம கொடுக்க முடியாதுங்க. இடத்த அவங்க நேற்றுக்கு தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்திருக்கிறாங்க. சென்னையில 200 சில்லற தெருமுனை கூட்டங்கள் நடத்துவதற்குரிய இடங்கள், 100 சில்லற இடங்கள் 144 சம்திங் இடங்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்குரிய இடங்கள். தெருமுனை கூட்டங்களுக்கு எவ்வளவு பேர் அனுமதிக்கலாம், பொதுக்கூட்டங்களுக்கு எவ்வளவு பேர் அனுமதிக்கிறோம், இது எல்லாமே ஒரு சிஸ்டம் போட்டு தேர்தல் இப்ப இந்த நிகழ்ச்சி நடத்துறோம்னா எவ்வளவு நாற்காலிகள் போடுறோம், ஒரு நாற்காலிக்கு என்ன விலை, இவங்களுக்கு ஏதாவது இப்ப டிஃபன் கொடுக்கறோம்னா ஒரு இட்லி என்ன விலை, ஒரு தோசை என்ன விலை, இது எல்லாமே நிர்ணயம் பண்றது தேர்தல் ஆணையம். இதுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.